கேமராவை பாதிலேயே ஆஃப் பண்ணிடாதீங்க. இது நம்ம தமிழ்நாடு சட்டமன்றம் கிடையாது, நம்ம யூடியூப் சேனல் இது. அப்புறம் விவேக்கு, சட்டமன்றத்தில் கேமரா ஆஃப் பண்ணப்பட்டது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு முக்கியமான செய்தி. இல்லை, இதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் இருக்கு. எப்படா சட்டமன்றம் கூடும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. குறிப்பாக எதிர்க்கட்சி தரப்புல எல்லாருமே வந்து சோசியல் மீடியால போட்டுக்கிட்டே இருந்தாங்க, வாங்க சட்டமன்றத்துக்கு பார்ப்போம். அத வடிவேல் காமெடி இருக்குல்ல, அண்ணன் ஏதோ ஒரு பிளான் வச்சிருக்கிறாரு, அச்சு செய்ய போறாரு எல்லாரையும் சிஎம் அப்படின்னு அவங்க ஒரு சைட்ல பயிர் வச்சிருந்தாங்க. இந்த பக்கம் வடிவேல் காமெடி மாதிரி, வா வா என் வீட்டுக்கு வா, நீ சட்டமன்றத்துக்கு வா, அங்க வச்சு நான் அவனை பாத்துக்கிறேன். அவர் ரெண்டு சட்டமன்றத்துக்கு வந்துட்டாங்க. சரி, இன்னைக்கு ஒரு காரசாரமான சம்பவம் நடக்கும் சட்டமன்றத்துல. ஏதோ சம்பவம் நடக்க போகிறான்னு பார்த்தோம். ஆரம்பிச்ச உடனே மேகதாது பத்தி ஒரு தீர்மானம் நிறைவேற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஆமா, ஓகே, மேகதாது தீர்மானம் நல்ல விஷயம், அதை யாரும் எதிர்க்க மாட்டாங்க. அது எல்லா கட்சிகளின் ஆதரவோட ஒருமனதாகத்தான் நிறைவேறும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். ஆமா, அதுல ஒரு நல்ல ஒரு இணக்கம் தெரிஞ்சது எல்லாருக்கும் நடுவுல. இல்ல, அது ஒரு பொது பிரச்சனை. நமக்கு எதிராக கர்நாடகா செயல்படுது. அதனால கட்டாயமாக வந்து மேகதாது குறித்து ஒரு தீர்மானத்தை ஆளுங்கட்சி கொண்டு வந்து நம்ம வரவேற்கணும். அதுல வந்து ஒரு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டணும் அப்படின்னு ஒரு டிமாண்ட் வைக்கப்பட்டது. அனைத்து கட்சி, இப்போ உதயநிதி ஒரு டிமாண்ட் வச்சாரு, அனைத்து கட்சி சட்டமன்ற குழுலாம் சேர்ந்து ஒரு தீர்மானத்தை வந்து நேரடியாக நம்ம ஒன்றிய அரசுக்கு எடுத்துமே கொடுக்கணும். இங்கேருந்து சும்மா லெட்டர் அனுப்புறதெல்லாம் கூடாது. எல்லா சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளினுடைய நிர்வாகிகளும் குழுவும் சேர்ந்து போய் ஒன்றா போய் ஒன்றிய அரசுக்கிட்ட கொடுத்து ஒரு அழுத்தத்தை கிரியேட் பண்ணணும்னு உதயநிதி ஒரு டிமாண்ட் வச்சார். அதே மாதிரி இந்த கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய எம்எல்ஏ நித்யானந்த் அவர் பேசும்போது இந்த மேகதாது பற்றிலாம் சொல்லிட்டு, இந்த பிரச்சனையில் வந்து நம்ம அரசாங்கம் வந்து ஒரு மாதிரி மேம்போக்காக வந்து ஏனோதானம்லாம் செயல்படக்கூடாதுங்கிற மீனிங்கில் ஒன்று சொன்னார். உடனே செங்கோட்டையன் எந்திரிச்சார், இதை வந்து சட்டமன்ற குறிப்பிலேருந்து நீக்கணும் அப்படி ஏதாவது தகாத வார்த்தை சொன்னா, இல்லை ஏதாவது பர்சனலாக திட்டினா அப்படியா? ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஒரு மேம்போக்கா வந்து எதுவும் ஏனோதானம் இருக்காதீங்கிற மாதிரி சொன்னதுக்கே வந்து இல்லை அவை குறிப்பிலேருந்தே இந்த வார்த்தையை நீக்கணும், ஒரு பற்று இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அது வந்து ரொம்ப பயங்கரமான அவை குறிப்புல இருந்தே நீக்கணும் அப்படின்னு சொல்லி. சரி, அவை குறிப்புல இருந்து ஒரு வார்த்தையை தான் நீக்கி இருக்காங்கன்னு பார்த்தா இன்னைக்கு அவையே நீக்கிட்டாங்க. அது இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி ஒண்ணு ஜவாஹிருல்லா எதிர்ச்சார் வச்சு சாத்தும் சாத்திட்டாரு. யார? சிஎம் சார் இல்ல, காங்கிரஸ். ஆமா, என்ன அப்படின்னா காங்கிரஸ் தான் ஆளுங்கட்சி கர்நாடகாவில். டிகே சிவகுமார் வந்து காங்கிரஸினுடைய முதலமைச்சர், அவர் சொல்லியிருக்கிறார் இல்லைங்களா. இப்போ தமிழ்நாட்டிலேயே இங்கே ஆளுங்கட்சி காங்கிரஸ், கூட்டணி ஆட்சியில் இருக்கிறாங்க. ஆமா, இங்கே ஆளுங்கட்சி தான். ஆமா, நீங்க என்ன பண்ணணும், உடனடியாக உங்க அகில இந்திய தலைமை இருக்குல்ல, அவங்க காங்கிரஸ் முதலமைச்சரை கூப்பிட்டு, இங்கே பாரு நீ இதெல்லாம் பண்ணக்கூடாது, மேகத்தை அதெல்லாம் கட்டக்கூடாது அப்படின்னு உடனடியாக சொல்லி அதை நிறுத்தணும். அந்த கடமை காங்கிரஸுக்கு இருக்குது. அதை பண்ணாமல் தமிழர்களை மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு ஏமாத்துற வேலையை பண்ணக்கூடாதுன்னு போட்டு செம சாத்திட்டார். நேரடியாக ராகுலுக்கு செக் வைத்திருக்கிறார் ஜவாஹிருல்லா. ஆக்சுவலி இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஆட்சியில பங்கு வேணும் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு உள்ள போக மட்டும் தெரியுதுல்ல, அங்க காங்கிரஸ்காரன் தமிழனுக்கு துரோகம் பண்ண போறான். அவன் பணம் 1000 கோடி ஒதுக்கிட்டான் பட்ஜெட்ல, கட்டியே தீர்வுன்னு உறுதியா சிவகுமார் வேற சொல்லிட்டாரு. இப்ப நீங்க போய் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியது. நீங்க டெல்லிக்கு பாஜக ஆட்சியில் இருக்கும்போது எஸ்கேப் ஆயிடலாம். ஆமா, அவங்க பண்றாங்க நாங்க பண்ணலன்னு சொல்லிட்டு. அங்க உங்க ஆட்சி தான் இருக்குது. நீங்க ராகுல் இருக்காரு, ராகுல் சொல்றத டிகே சிவகுமார் மீற முடியுமா? கூப்பிட்டு இங்க பாருங்க, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க கூடாது, கம்முன்னு இருங்க, நம்ம பாராளுமன்ற தேர்தல்லாம் வருது, தமிழர்களுடைய நலன் முக்கியம் அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? அதாவது தமிழ்நாட்டில் ஒரு சீட்டு எக்ஸ்ட்ரா வேணும்னா இங்க மாணிக் தாகூர் பேசுவாரு, பிரவீன் சக்கரவர்த்தி பேசுவாரு, அவர் பேசுவாரு, இவர் பேசுவாரு. எப்பா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே ஆபத்துப்பா. இப்ப வாயை திறங்க மிஸ்டர் மாணிக் தாக்கூர் அப்படின்னு கேட்க வேண்டியதா இருக்கு. ராஜேஷ்குமார் திறந்தாரு சட்டமன்றத்துல. என்னன்னா எல்லாரையும் போல அவரும் நாங்களும் இந்த தீர்மானத்தை ஆதரிக்கிறோம். பின்ன எதிர்த்தா பாருங்க. நீங்க தான் பெரிய ஆளாச்சே, எதிர்த்துதான் பாருங்களேன் சட்டமன்றத்துல. அப்புறம் உதயநிதி ஒரு ஐடியா முன் வச்சார், புதிதாக ஒரு நடுவர் மன்றம் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனடியாக ஒரு ஆச்சரியமான சம்பவம் என்னன்னா, அதுக்கு பிறகு எந்திரிச்ச விஜய் வந்து அதை ஏற்றுக்கிட்டு இதை நாங்கள் உள்ளே சேர்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாப்புல. இது நல்ல முன்னேற்றமான விஷயம். உதயநிதி சொன்ன அந்த வார்த்தையை வந்து உடனே விஜய் அவர்கள் ஏற்றுக்கிட்டு அதை நாங்கள் நடைமுறைப்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னது வந்து
மாநிலம் வந்து ஓர்மையா இருக்கு, அதாவது மேகதாது விவகாரத்துல அப்படிங்கறத வந்து குறியா காமிக்குது. இது எல்லாத்துக்குமே நல்லது. நாளைக்கு இது வந்து காவேரி பிரச்சனை வந்தாலும் சரி, இல்ல இது வந்து நாளைக்கு வந்து ஸ்டெர்லைட் பிரச்சனை, திருப்பி ஸ்டெர்லைட்டை வந்து கொண்டு வரதுக்காக கிரீன் ஸ்டெர்லைட் அப்படிங்கிற மாதிரியான வேலைகளை வந்து அகர்வால் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த பிரச்சனைகள் வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, நாளைக்கு வந்து ஒரு பேரிடர் நடந்துருச்சு, நமக்கு நிதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கும் போது இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் பாஜக எடுத்து கேள்வி கேட்காது, அது வேற கதை. ஓகேவா? அப்படி கேட்டா எல்லாரும் ஒரு அணியில நிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு முன்னுதாரணம். ஸோ இப்போ வந்து மேகதாது விவகாரத்தில் எதிர்க்கட்சிகள் சொன்னதை உடனடியாக ஏற்றுக்கொண்டாரு விஜய், வரவேற்கலாம். அதே போல நாளைக்கு பாஜக குறித்து சில விஷயங்கள் இருக்கு, அதுக்கு எதிர்க்கட்சிகள் சொல்றத கேட்பாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இதெல்லாம் இது வரைக்கும் நல்லா தான் போயின்னு இருந்தது படம். அதுக்கப்புறம் தான் ட்விஸ்ட் படத்துல. அதுக்கு பிறகு சபாநாயகர் அறிவிச்சார், ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு ஆஃப் ஆயிடுச்சு கேமரா. எடுக்கடா கேமராவை, சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்கடா அப்படின்னு நாட்டா மாதிரி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க போல இருக்கு. கரெக்டா இந்த டைம் சபாநாயகர் வாயை திறப்பாரு, அவர் திறத்த உடனே ஆஃப் பண்ணிருங்க, அவ்வளவுதான். திருச்சியில நடந்த பொதுக்கூட்டத்தில் விஜய் பேசினார் இல்லைங்களா? அதில் பேசும்போது ரொம்ப அப்படியே கர்வத்தோட சொல்லிக்கிட்டார், எங்கள் ஆட்சியில் என்ன மாற்றத்தை நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க, என்ன சாதிச்சுக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. இன்னைக்கு இருக்க எல்லாரும் சட்டமன்றத்தில் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு இருக்காங்க உட்காந்து, அதுதான் நாங்கள் பண்ண சாதனையினர். அந்த சாதனை இன்றோடு முடித்து நேற்று பேசினாரு. நேற்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர் பேர் என்ன, நம்ம யூடியூபரா இருந்தாரு, ராஜ்மோகன். ராஜ்மோகன், நம்ம ராஜ்மோகன் பேசினாரு. அந்த ராஜ்மோகன் சொல்றாரு, சட்டமன்றத்துல வந்து நாங்க வந்து லைவ் எல்லாம் ஆஃப் பண்ண மாட்டோம், பாருங்க நீங்க எல்லாரும் பாக்குறாங்க, சட்டமன்றத்தை அனைவரும் உற்று நோக்கக்கூடிய காலம் வந்து விட்டது அப்படிங்கிறாங்க. சரிடா, காலம் வந்துருச்சு, காமிங்கடா அப்படின்னா, இல்ல காமிக்க மாட்டோம், சட்டமன்றத்தை ஆஃப் பண்ணிடுவோம். அந்த மாதிரி ஆஃப் பண்ணிட்டாங்க. என்ன அதுக்கப்புறம் என்ன பேசினாங்கிறது யாருக்குமே தெரியல. ஸோ சட்டமன்றம் ஒரு இருட்டறை ஆயிடுச்சு. சட்டம் ஒரு இருட்டறை கேள்விப்பட்டிருக்கோம், சட்டமன்றமே ஒரு இருட்டறை ஆயிடுச்சு. அதான் இருக்கு. லைவ்ன்ற இதே கான்செப்டே நாங்கள் தான் கொண்டு வந்தோம்லாம் ஒரு பொய்யை கிளப்பிட்டு இருந்தாங்க, திமுக ஆட்சியில் கொண்டு வந்தது. அப்போ இவங்க அந்த லைவை நிறுத்தி வைத்திருக்கிறாங்க. என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அப்போதான் நமக்கு நம்ம யோசனைலாம் முன்னாடி போகுது. பழசு 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 வச்சு துவைச்சாங்கல்ல, அதுதான் நமக்கு ஞாபகம் வருது. விஜய் கோட்டை கழட்டி வச்சு துவைக்கிற அளவுக்கு விட்டுருவாங்க. ஐயோ, நம்ம மைண்ட் அங்க போகுது. விஜய் வந்து என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருந்தார். அவர் விஜய்க்கு இந்த தேர்தலில் சாதகமாக இருந்ததில் முதன்மையானதும் உறுதியானதும் வந்து அவருடைய இமேஜ். எல்லாத்தையும் விட உறுதியானது அவருடைய இமேஜ். அந்த இமேஜில் ஒரு கிராக் வந்து போன சட்டமன்ற கூட்டத்தொடர்லேயே அந்த ஃபர்ஸ்ட் ஆட்சி அமைச்ச உடனே நடந்த அந்த முதல் கூட்டத்திலே விழுந்துருச்சு. ரொம்ப கலாய்ச்சிட்டாங்க, ஒரு முதலமைச்சரை கூட பார்க்காம எல்லாரும் சேர்ந்து அடிச்சிட்டாங்க. அதுவும் உதயநிதி எல்லாம் ரொம்ப கொஞ்சம் கூட பரிதாபமே பார்க்கல. இதில் இன்னொரு விஷயத்தை நான் ஆட் பண்ணிக்கிறேன். சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் பேசினாரு, சிஎம் வாயே திறக்கல, ஒரு அமைதியாக உட்காந்துக்கிட்டு பென்சில் கரெக்டாக வீடியோ வேற ஒருத்தன் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கான். உடனே கலாட்டா. ஆமாம், இங்கே பாருங்களேன், நம்ம சிஎம் உட்காந்து எப்படி எழுதிட்டு இருக்காரு பாருங்களேன், அவர் அப்படி என்ன எழுதி இருப்பாரு அப்படி இன்னொருத்த போட்டுருக்கான், ஃபிளேம்ஸ் போட்டு பார்த்துட்டு இருந்தாரு, அவரு டிராயிங் வரைஞ்சிட்டு இருந்தாரு, அதை வரைச்சிட்டு இதை வரைச்சிட்டாரு, கலாய்கிட்டு. இப்போ நான் என்ன கேட்குறேன், போன தடவை சட்டமன்றத்தில் இமேஜ் டேமேஜ், இந்த தடவை விட்டா தலைவரை மொத்தமா டேமேஜ் பண்ணிடுவாங்க. அடுத்து வந்து இடைத்தேர்தலில் வந்து இமேஜ் டேமேஜ் மட்டும் இல்ல, பதில் சொல்ல தெரியல ஆளுக்குன்ற மாதிரி ஒரு எக்ஸ்போஸ் ஆயிட்டோம். ஆமா, இங்க இருந்து கேள்வி மேல கேள்வி போட்டு அட்டின்னு அடிக்கிறாங்க. அது மட்டும் உட்காந்துட்டு இருக்காரு. சரி, முடிஞ்ச உடனே எந்திரிச்சு பதில் சொல்லுவாருன்னு பார்த்தா ஒரு எழுதி கொடுத்தது அப்படியே இந்த பசங்க இந்த ஸ்கூல்ல தூங்கிடுவாங்க பாடம் நடத்தும் போது. திடீர்னு வாத்தியார் என்ன பண்ணுவாருன்னா, அந்த தூங்கின பையனை எழுப்பி நான் எங்க விட்டனோ அங்க இருந்து படி அப்படின்னுவாங்க. உடனே அப்படியே முழிச்சுக்கிட்டே படிப்பாங்க. அந்த மாதிரி படிச்சுட்டு இருந்தாப்புல. படிச்சுட்டு நேரா விறுவிறுன்னு கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு யாரும் எழுதி கொடுத்த அறிக்கையை ட்விட்டர்ல போட்டாப்புல, உதயநிதிக்கு பதில். இது முக்கியமான விஷயம் என்னன்னா, ட்விட்டர்ல வந்ததே அவருக்கே அடுத்த நாள் காலையில் தெரிஞ்சிருக்கும். அட்மின் போட்டாப்புல. ஐயோ, என்னையா போட்டீங்க, நேத்துல இருந்து ஒரு பேப்பர்ல நியூஸா போயிட்டு இருக்கு, என்ன பிரச்சனை சார், நேற்று நீங்க ட்விட்டு போட்டிருக்கீங்க சார். அப்படியா, சரி ஓகே ரைட் விடுங்க, அவ்வளவுதான், நீங்க ஒரு சாப்டர் முடிஞ்சது அப்படின்னு. எனக்கு என்னன்னா, இது ஒரு முக்கியமான விஷயம். அதாவது நீங்க வந்து மரபு மீறி இருக்கிறீங்க. ஆமா, தமிழ் தாய் வாழ்த்து முதல்ல பாடணும், 2 வாட்டி பாடணும். தமிழ் தாய் வாழ்த்தோடு தேசிய கீதத்தையும் சேர்த்து பாடினாதான் தமிழ் தாய் வாழ்த்துக்கு மதிப்பு அப்படின்னு ஆளுநர் ஆர்.என். ரவி சொல்லிட்டு இருந்தார்.
அதெல்லாம் முடியாது, எங்கள் மரபை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம்னு திமுக சொல்லிட்டு இருந்தாங்க. அதை நீங்கள் மீறி இருக்கீங்க. இப்போ அதாவது பாஜக வந்து தமிழ்நாட்டின் மீது தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒரு திணிப்பை செய்ய முயற்சி பண்ணியதை கடந்த அரசு முறியடித்திருக்கிறாங்க. செய்ய முடியாதுன்னாங்க, கவர்னர் கோச்சிட்டு இருந்துச்சு, வெளியே போனார், போங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் கேஷுவலாக விட்டுட்டாங்க. இதெல்லாம் வழக்கமாக நடந்துச்சு. ஆனால் இதில் கவர்னருக்கும் பாஜகவுக்கும் தாவேகாவுக்கும் எந்த முரண்பாடு கிடையாது. ஆர்எஸ்எஸ் உடைய கொள்கை என்னவோ, பாஜகவுடைய கொள்கை என்னவோ, கவர்னருடைய கொள்கை என்னவோ, அதை நாங்கள் அப்படியே செயல்படுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்காம செயல்படுத்திட்டாங்க. கவர்னர் பாராட்டி இருக்காரு, பாராட்டி தள்ளி இருக்காரு. நேற்று ஒரு புது மாற்றம் உருவாயிருக்கு சட்டமன்றத்தில். எனக்கு தெரிஞ்சு வேக்கு இது எப்படி நடந்திருக்கும் அப்படின்னா, கவர்னர் மாளிகையில் ஏற்கனவே பேசப்பட்டிருக்கும், கண்டிப்பாக தமிழ் தாய் வாழ்த்தோட சேர்த்து நாங்கள் வந்து தேசிய கீதத்தையும் பாடிடுறோம், நீங்கள் தயவு செஞ்சு நாங்கள் எழுதி கொடுத்து படிச்சிருங்க. இல்லைன்னா கவர்னர் ஏன் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வர்றாரு? கவர்னர் ப்ரிப்பேர் பண்ணாமல் வந்திருப்பார். இவங்க எப்படி வந்து 3 வருஷமா ஆளுநர் உரை படிக்காத ஆளுநர் இப்போ படிச்சிருக்கிறார். அதாவது என்னன்னா, எப்படி இருந்தாலும் இவங்க தேசிய கீதத்தை போட மாட்டாங்க, நாம வாசிக்க வேண்டியது கிடையாது, நாம வந்து சட்டமன்றத்தை விட்டு வெளியே போயிடலாம் அப்படின்னு நினைச்சிருந்தாரு அப்படின்னா இன்னைக்கு வந்து அந்த இடம் ஒரு பதட்டமான சூழல் ஏற்பட்டிருக்கும். பதட்டமே ஆகலை. கவர்மெண்ட் வாசிக்கிறாரு, தேசிய கீதம் பாடப்பட்டுருச்சு. ஸோ அப்போ இது எல்லாமே ஏற்கனவே பிளான் பண்ணி பாஜகவோடு நாங்கள் ஒத்துழைக்கிறோம் அப்படிங்கிற இடத்துக்கு தான் அவங்க நகர்றாங்க. இது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடியே ஒரு சில விஷயங்களையும் பார்க்கணும். செங்கோட்டையன் பேசுனது, ஆதவர்ஜுனா பேசுனது, அது மட்டும் இல்லாமல் இப்போ சமீபத்தில் ஐஆர்எஸ் அமைச்சர் அருண்ராஜ் அவர்கள் பேசுனது, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் வந்து மத்திய அரசாங்கத்தோடு ஒரு இணக்கத்தை ஏற்படுத்துறது. இணக்கம்லாம் இல்லை, எப்பா நாங்கள் உங்களை எதிர்க்கல, நோ நெவர், நாங்கள் எப்பயுமே உங்களை எதிர்க்க மாட்டோம், பார்த்துங்க, எங்கள் மேலே எதுவும் கை வச்சிடாதீங்க. நாங்கள் வந்து பாஜக பகச்சிக்க மாட்டோம், பாஜகவிலிருந்து நாங்கள் ஒருத்தரை கூட எங்கள் கட்சியிலோடு சேர்த்துக்க மாட்டோம், எதிர்த்து கூட பேச மாட்டோம். அது மட்டும் கிடையாது, உங்களை எதிர்த்து எவனாவது பேச விட மாட்டோம் நாங்கள் மட்டும் கிடையாது, நாங்கள் இல்லை, உங்களை பாருங்க, உங்களை இதெல்லாம் வந்து ஆளுநருக்கு அந்த உரை குறித்தான தீர்மானத்தில் உறுப்பினர்களால் பேசப்பட்டிருக்கும். ஆமாம். ஸோ உதயநிதி பழைய மாதிரி எந்திரிச்சு பல விஷயங்களை கையில் வச்சிருந்துருப்பார். எப்படியும் இன்னைக்கு அடிக்கிற அடியில் என்ன நடக்குது. ஆமா, இப்போ உதயநிதி அவர்களுக்குமே இந்த சட்டமன்றத்துக்கு உரை அப்படிங்கிறது ஒரு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அப்படின்னா நாம ஒரு போட்டு வெளுக்கலாம் பேசினாலும் நம்ம பேசுனது வெளியில தெரியும், டிவி ஆஃப் பண்ணி விட்டாங்களே. வழக்கமா பார்லிமெண்ட்ல தான் இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஆமா, என்ன பண்ணுவாங்கன்னா எதிர்கட்சி பேசும்போது கேமரா ஆஃப் பண்ணுவாங்க, இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா பேசும்போது அவங்க பேசுகிற அந்த அந்த ஆக்ஷன் தெரியக்கூடாதுங்கிறதுனால கேமரா திருப்பிடுவாங்க. அவங்க உருவமே தெரியாது, சும்மா க்ரௌடு காட்டிகிட்டு இருப்பாங்க, அவங்க மட்டும் பேசுகிற சவுண்டு மட்டும் கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் மோடி பேசுவார், மோடி பேசும்போது எதிர்கட்சிலாம் எந்திரிச்சு சண்டை போடுவாங்க, கத்துவாங்க, நாங்கள் பேச சொன்னது என்ன, நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் கத்தி கூச்சல் போட்டுன்னு எல்லாம் சூழ்ந்து கிட்ட வந்துட்டு இருப்பாங்க. எதையுமே காட்ட மாட்டாங்க, மோடி மூஞ்ச மட்டுமே காட்டிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி வந்து பார்லிமெண்ட்டில் மட்டும்தான் இந்த கலாச்சாரம் இருந்துகிட்டு இருந்தது. இப்போ சட்டசபைக்கு இறக்குமதி ஆயிருக்கு. மோடியை பின்பற்றுவதில் விஜய் அவர்கள் வந்து ரொம்ப தெளிவா இருக்கு. சட்டமன்றத்துக்கு இறக்குமதி ஆயிருக்குது. ஆமா, அவர் வந்து இவரும் பிரஸ் மீட் பண்ண மாட்டாரு, அவரும் பிரஸ் மீட் பண்ண மாட்டாரு, இவரும் மக்களை சந்திக்க மாட்டாரு, அவரும் மக்களை சந்திக்க மாட்டாரு. ஸோ 2 பேரும் வந்து ஒரே மாதிரி நம்ம வந்து 2 பேருமே இமேஜை காப்பாத்துறதுல ரொம்ப முக்கியமான ஆட்கள் தானே. இமேஜ் டேமேஜ் ஆச்சு அப்படின்னா ஆட்சி போயிடும் அப்படிங்கிறதுனால இமேஜை மெயின்டைன் பண்றாங்க. அந்த இமேஜை காப்பாத்துறதுக்கு எங்கிட்ட வேற ஒரு வழி இருக்கு. என்ன தெரியுங்களா, இன்னைக்கு அந்த விஜய் வந்து இந்த மாதிரி ஒரே போஸ்ட்ல உட்காந்துருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்து எதுவுமே பேசாம இப்படியே உட்காந்துருக்காருன்னு ஒரு போட்டோ வைரல் ஆச்சுல்ல, அதுக்கு கலாட்டால ஒரு வீடியோ போட்டாங்க. அண்ணன் ஏன் இவ்வளோ அமைதியா இருக்கிறார் அப்படின்னு டைட்டில் போட்டுட்டு உள்ள வீடியோக்குள்ள ஏதோ ஒரு மாஸ்டர் பிளான் இருக்கு, பின்னாடி கத்திப்பட மியூசிக், இதெல்லாம் நான் நினைச்சேன் விஜயினுடைய வார் ரூம் தான் செய்யணும் பார்த்தேன். இருக்கிற எல்லாருமே விஜயோட வார் ரூமா மாறுறாங்க. கலாட்டா முதல் கொண்டு கலாட்டா வழக்கமா எந்த யார் வர்றாங்களோ அவங்களுக்கு ஏத்த மாதிரி தானே மாத்திக்குவாங்க. கும்கி படத்துல சொல்லுவாங்கல்ல தம்பி ராமையாவை, ஆமா ஆமா, அவர் ஏன் இவ்வளவு அமைதியா இருக்காரு தெரியுமா, அவர் தான் எல்லாருக்கும் குரு. இந்த கொம்ப யானை மட்டும் இறங்கட்டும், நம்ம ஐயா கிட்ட தனியா சிக்கிச்சுன்னா அந்த யானை என்ன ஆக போகுதுன்னே தெரியல, அந்த மாதிரி ஐயா அமைதியா இருக்கிறான்னு மட்டும் நினைச்சிடாதீங்க அப்படின்ற மாதிரி விஜய் எடுத்து போட்டு ஏதோ ஒரு மாஸ்டர் பிளான். ஆனா விஜய் வந்து எப்பா என்ன விட்டுருக்கிறார், ரூம் பேச்சு சட்டமன்றத்துல அடிக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து சட்டமன்றத்துல ஒரு ஜனநாயகத்துக்கு மாறான ஒரு செயல் நடந்திருக்கு, காமெடியெல்லாம் தாண்டி. ஆமா, சட்டமன்றத்தில் என்ன பேசுறாங்க உறுப்பினர்கள் அப்படிங்கிற விவாதத்தை பார்க்கிறது மக்களினுடைய உரிமை.
ஏன்னா மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்கள் ஓட்டு போட்டவங்க தான் சட்டமன்றத்துக்கு போயிருக்கிறாங்க. அவங்க என்ன விஷயத்த பேசுகிறாங்க, என்ன கேள்வி கேட்குறாங்க, அதுக்கு அரசில் என்ன பதில் சொல்கிறாங்க, இதெல்லாம் மக்கள் பார்க்கணும். பார்லிமெண்ட்டில் கூட இந்த மாதிரி அப்ரப்டாக கட் பண்ணுறது கிடையாது. கேமராவை திருப்புறாங்க அல்லது ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுவாங்க, இப்படி தான் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே ஒட்டுமொத்தமாக லைவ்ங்கிறது கட் பண்ணப்பட்டு நிறுத்தப்பட்டிருக்கு. இது ரொம்ப ஒரு மோசமான தன்மை. இது ஒரு ஓட்டு போட்ட மக்கள் சட்டமன்றத்துக்குள் என்ன நடக்கிறது அப்படிங்கிறத பார்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு வெளிப்பாடு தான் இது. ஒருவேளை முதலமைச்சர் பதில் சொல்ல தெரியாமல் திணறுகிறார், அமைச்சர்கள் பதில் சொல்ல தெரியாமல் திணறுகிறார்கள், அல்லது அமைச்சர்கள் செய்தது தவறு அப்படிங்கிறத எதிர்க்கட்சிகள் எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. இதை எதையும் மக்கள் பார்க்கக்கூடாது. இதை மக்கள் பார்த்துட்டா நம்மளுடைய ரியல் ஃபேஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அதுக்கு பதிலாக நம்ம பிஜிஎம் போட்டு நம்மளுடைய படத்தில் வர டயலாக்லாம் வச்சே ஓட்டிக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரடி ஒளிபரப்பை நிறுத்தி இருக்கிறாங்க. இதுக்கு எதிர்க்கட்சிகள் எல்லாருமே கடுமையான கண்டனத்தை பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் சட்டமன்ற கூட்டத்தொடரில் எப்பயும் இந்த லைவ் நிறுத்தப்படக்கூடாது அப்படிங்கிற டிமாண்டை எல்லாருமே வச்சிருக்கிறாங்க. கட்டாயம் வைக்கணும். ஏன்னா இது உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியல, உங்களுக்கு ஒரு விஷயம் பயமா இருக்கு, உங்களுக்கு பேச வரல, பதில் இல்லை அப்படிங்கிறதுக்காக சட்டமன்றத்துக்குள்ள நடக்கிறத மக்கள் தெரிஞ்சுக்க கூடாது அப்படிங்கிறது ஜனநாயகத்துக்கு விரோதமானது. ஜனநாயகத்தினுடைய அடிப்படையே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தங்களுக்காக என்ன சட்டமன்றத்துல நாடாளுமன்றத்துல பேசுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் அடிப்படை உரிமை. நீங்க அதை காலி பண்றீங்க. இதே விஷயம் திமுக ஆட்சியில் நடந்திருந்தா என்னென்ன பேசப்பட்டிருக்கோம் அப்படின்னு நம்ம யோசிக்க முடியும். ஆமா, இதே விஜய் மேலையும் கீழையும் குதிச்சிருப்பார் திமுக ஆட்சியில் லைவ் கட் பண்ணியிருந்தாங்கன்னா. ஆனால் இன்னைக்கு அது ரொம்ப கேஷுவலாக ஒரு 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 இதுவே இல்லை, ஒரு கவலைப்படவே இல்லை. அது குறித்தெல்லாம் என்ன விமர்சிப்பாங்களே மக்கள் கேள்வி. இன்னைக்கு கூட்டணியில் உட்கார்ந்துருக்கக்கூடிய விசிகாவுக்கும் கம்யூனிஸ்டுக்குமாவது கொஞ்சமா யோசிக்க வேணாமா? நீங்க ஆதரவு கொடுத்தா அவர் சிஎம்மா உட்கார்ந்துருக்காரு. ஆமா, உங்க சட்டமன்றத்தில் நீங்களாம் பேசுறதெல்லாம் வருது, அவர் பேசுறது வரமாட்டேங்குது. குறிப்பா கவர்னருடைய உரைக்கான நன்றி தெரிவிக்கும் செயல் அங்க நடக்கும்போது அதை ஏன் கட் பண்றீங்க? தப்பு பண்ணாதீங்க. நீங்க அத்துமீறலை கேள்வி கேட்பதில் என்ன பிரச்சனை? ஆளுங்கட்சிக்கு என்ன பிரச்சனை? இதை நீங்களும் சேர்த்து கேட்கணும். நீங்க எல்லாத்துக்கும் முட்டு கொடுக்குறீங்கல்ல. விஜய் அவர்களுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு முதலாளாக விசிகே கம்யூனிஸ்ட் எல்லாரும் வர்றீங்கல்ல. இவ்வளவு பெரிய ஜனநாயக படுகொலை அது. அந்த படுகொலைக்கு ஏன் நீங்க வாய் திறக்க மாட்டேங்கிறீங்கன்னு ஒரு கேள்வி வருது. இதே திமுக செஞ்சிருந்தா முதல் ஆளா பக்கமா எழுதியிருப்பாங்க, இது சரி, அது தவறு, இது தவறுங்க. எனக்கு அது புரியவே இல்லை. திமுக ஒன்றை செய்யும் போது அது தவறு என்று விமர்சிக்கக்கூடிய நீங்கள் தாவேகா செய்யும் போது ஏன் விமர்சிக்க மாட்டுக்கிறீங்க அப்படிங்கறதான் ஒரு கேள்வியா இருக்கு. விமர்சிச்சா தான் நீங்க ஜனநாயகத்துக்கான ஆளா இருக்கீங்க, இல்லைன்னா ஒரு கட்சி சார்பாக அந்த கட்சிக்கு ஜால்ரா அடிக்கிறதுக்காக நீங்க நிக்கிறீங்க அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்க வேண்டியதா இருக்கு.